Hello everyone, welcome to நூலிலே கிண்ணம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் ஹெட்பேண்ட் வித் பாப்கார்ன் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் 3 க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செயினில் 2 டபுள் க்ரோஷெட், இது அழகாக ஒரு ஃப்ளவர் பட்டு போல் நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கும். திரும்பி ஒரு செயின் 3, அப்புறம் ஃபர்ஸ்ட் செயினில் 2 டபுள் க்ரோஷெட். ஸோ இது நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் தான். இதே ஸ்ட்ரிங் இது செயின் 3, அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் செயினில் 2 டபுள் க்ரோஷெட். இது தான் இந்த என்டையர் பேட்டர்னுமே. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்கேலப்ட் ஹெட்பேண்டில் வீடியோவில் நான் சைஸிங் கைடு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சைஸிங் கைடுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 17 இன்ச்சஸ் வர அளவுக்கு எத்தனை செயின் 3 அண்ட் 2 டபுள் க்ரோஷெட் ஆன் ஃபர்ஸ்ட் செயின் க்ரியேட் பண்ணணுமோ நான் க்ரியேட் பண்ணுறேன். 17 இன்ச்சஸ்க்கு நான் இப்போது க்ரியேட் பண்ணுறேன். அது ஒரு சைல்டு சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்டே போவேன். அப்புறம் எண்டில் ஜஸ்ட் இந்த செயின் மட்டும் ட்விஸ்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்குவேன். முடிச்சுட்டு ஒரு லாங் ஸ்ட்ராண்ட் ஆஃப் யார்ன் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஃப்ளவர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆசன்ட் ஆட் பண்ணுறதுக்காக. அப்புறம் எண்டை நாட்டெல்லாம் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு பாப்கார்ன் ஃப்ளவர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு வேணும்னா என்னோடய வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து அந்த ஃப்ளவர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த ஃப்ளவரை இதோட ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு அழகுக்காக ஒரு பேர்லும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டான ஹெட்பேண்ட் ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப குவிக்கான ப்ராஜெக்ட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நூலிலே கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.